பேச்சை கேட்காத இயக்குனர், ஹிட் படத்தை உதறி தள்ளிய எம்ஜிஆர், வாலிக்கு கிடைத்த வாழ்க்கை. வாங்க இன்றைக்கான வீடியோவில் போய் இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலிக்கு திருப்புமுனை கொடுத்த படம் கற்பகம். இந்த படமே எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம்தான் என்பது பலரும் அறியாத ஒரு விஷயமாகும். 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான KS கோபாலகிருஷ்ணன் அடுத்து தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த இரு படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் பிறகு 3வது படமாக KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம்தான் கற்பகம். ஜெமினி கணேசன், சாவித்ரி இணைந்து நடித்த இந்த படத்தில் SV ரங்காராவ் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுத P. சுசிலா அனைத்து பாடல்களையும் பாடியிருந்தார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று வாலிக்கு பெரிய புகழை சேர்த்தது. இந்த படத்தை இயக்க முடிவு செய்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் முதலில் இந்த கதையை எம்ஜிஆரிடம் கூறியுள்ளார். அவரும் கதை பிடித்து போக நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். அதே சமயம் இந்த படத்தின் முக்கிய கேரக்டராக இருக்கும் மாமனார் கேரக்டரில் பாலையாவை நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல KS கோபாலகிருஷ்ணன் SV ரங்காராவ் தான் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதே சமயம் எம்ஜிஆர் பாலையாவை தான் நடிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்தில் கற்பகம் படத்தை தயாரிக்க இருந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு பண நெருக்கடி ஏற்பட்டதால் படத்தை தயாரிக்க முடியாத நிலை எழுந்துள்ளது. இதனால் இந்த படம் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த படத்தை மீண்டும் தொடங்கிய இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் படத்தின் தயாரிப்பாளராகவும் செயல்பட்டார். அதே சமயம் எம்ஜிஆருக்கு பதிலாக ஜெமினி கணேசன், சாவித்ரி ஆகியோர் நடிப்பில் படத்தை இயக்கிய KS கோபாலகிருஷ்ணன் பெரிய வெற்றி படமாக மாற்றி வாலிக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்துள்ளார். அதன் பிறகுதான் வாலி எம்ஜிஆர் பாடல்களுக்கு பாடல்கள் எழுதி முன்னணி கவிஞராக உயர்ந்தார். ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. சரி, மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.